வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம். சகோதரா சகோதரியே, உன்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்ட ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஓ தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா. ஓ இயேசுதா, என் இயேசுதா. ஊழியத்தின் பாதையிலே நான் உடைந்த நேரத்திலே, உலகத்தின் வாழ்க்கையிலே நான் உடைந்த நேரத்திலே அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம். ஓ அன்பு கரம் நீட்டினீரே. யாரும் இல்லை நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா. ஓ என் இயேசுதா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரிஞ்சவங்க என்னோட சேர்ந்து வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ. ஓ இயேசுவே அப்பா, என் எஜமானனே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே தகப்பனே, என் எஜமானனே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ வாழ தெரியாது. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான் இயேசுவே. இதுவரை ஆமென் ஆமென் உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கினும் உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஏசப்பா, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி துதிப்பாடி உம்மை மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதே. அம்மே நீங்க இல்லாம இயேசுவே வாழ தெரியாதையா. என் நினைப்பாவே இருப்பவரே, ஓ உங்களை நினைச்சாலே துள்ளுதையா. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், என் நினைப்பாவே இருப்பவரே. சோத்திரப்பா, உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலோ நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் ஆமென், ஆறுதலும். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம். தேவனே நினைப்பாவே இருப்பவரே, தேங்க்யூ லார்ட். உள்ளமெல்லாம் 24 மணி நேரமும் நம்ம நினப்பா இருக்கிறவரே யாருன்னு கேட்டா இயேசு சாமி மட்டும்தான், இல்லையா? ஆமாம், 24 மணி நேரமும் நம்ம நினப்பா இருக்கிறவர்.
புருஷன் கூட மறந்துடுவாங்க, சில நேரம் மனைவி கூட மறந்துடலாம், பிள்ளைங்க கூட மறந்துடலாம், உறவெல்லாம் மறந்துடலாம், பாஸ்டர் கூட மறந்துடலாம். ஆனால் யார் மட்டும் மறக்க மாட்டார்? ஏசப்பா மறக்கிறதே இல்லை. ஏன்? 24 மணி நேரம் நாம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கினாலும் நம்ம பக்கத்திலேயே இருந்து உன் கொரட்டை சத்தத்தை தாங்க முடியலன்னா கூட உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை தூங்க வைக்கிறாரு பாரு, உன்னை பாதுகாக்கிறாரு பாரு. அவரை மாதிரி ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் உங்கள் அன்புக்கு முன்னால் இந்த உலகம் எனக்கு சின்னதாக தெரியுதுப்பா. உங்கள் அன்பு தான் எனக்கு பெருசாக தெரியுது, இந்த உலகம் எனக்கு சிறுசாக தெரியுது. அவர் அன்புக்கு ஈக்குவல் இந்த உலகம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தை விட பெரியது எதுன்னு கேட்டால் என் அப்பாவுடைய அன்பு தான். ஏன்னா அவர் இவ்வளவாய் எவ்வளவுன்னு இதுவரையும் யாராலும் சொல்ல முடியல. ஏன்னா அந்த அன்புக்கு என்ன இல்லை? அளவே இல்லை. ஆழமும் தெரியல, நீளமும் தெரியல, உயரமும் தெரியல. அதனால அந்த அன்பு அளவிடவே. அப்ப இந்த உலகத்தை விட பெரியது எதுன்னா என் ஏசப்பாவுடைய அன்பு தான். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னால நினைச்சவரே, கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. ஓ, அன்னால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு. சொல்லுங்க, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு. கையை தட்டினால உற்சாகமா. என் நினைப்பாவே, என் நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே. ஆமென். உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம். ஓ, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினி. சொல்லுங்க, ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு. இயேசுவே, உங்க அன்புக்கு முன்னால ஆமென். என் நினைப்பாவே, என் நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஆமென், ஆமென். நினைப்பாவே இருப்பவரே. சோத்ரம், சோத்ரம். துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, என் தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெரியவனாய் மாற்றினீரே. செவ்வாப்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் நான். என்ன ஆண்டவர் வேலூருக்கு கொண்டு போய் பயன்படுத்தினாரு. பிறந்தது ஒரு சின்ன கிராமத்தில் தான், ஏழை குடும்பத்தில் தான். ஆனால் அந்த லைனை நான் எழுதும்போது, ஏழை என்ன நினைச்சவரே, எத்தனையோ படித்தவன், பட்டதாரி, இல்லையா பணக்காரன், இவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இருக்கிறான் ஐயா, சோதரம் இல்லை. ஆனால் என்ன வந்து பகலில் பார்த்தாலே சரியாக தெரிய மாட்டேன் இல்லை. அந்த மாதிரி கலரில் கிடக்கிற என்ன ஏசப்பா வேலூருக்கு கொண்டு போய் பயன்படுத்தினீங்களப்பா, இல்லையா? உங்கள் நாம மகிமைப்பட எத்தனை கூட்டங்களில் கொண்டு போய் நிறுத்துறீங்கப்பா. உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு. அல்லேலூயா. ஆமாம், ஓலை வீடு ஆண்டவர் அப்படியே ஓடு வீடு ஆக்கினார். சோத்திரம். அப்படியே எங்கள் அப்பாவுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாரு. சோத்திரம். கவனிங்க, அந்த கவர்மெண்ட் வேலையில் கொஞ்சம் அப்படியே படிக்க வச்சாங்க. சோத்திரம். அப்படியே கொஞ்சம் ஆடு மாடு வாங்கினாங்க. சோத்திரம். கவனிங்க, அப்படியே கொஞ்சம் நிலம் வாங்கினாங்க. சோத்திரம். அப்படியே கொஞ்சம் பாருங்கள், ராஜிடுட்னு ஒரு பைக்கு சூப்பராக அன்னைக்கு பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் நாங்கள் தான் அந்த ராஜிடுட் பைக்கு வச்சுருப்போம். ஆண்டவர் அப்படி உயர்த்தினார். சோத்திரம். அப்படியே படிப்படியாக உயர்த்தி பாருங்கள், ஆண்டவர் எல்லாரும் இப்போ ஆசீர்வாதமாக. எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சோத்திரம். ஐயா சொன்னார்ல, செல்வகுமார் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார். தோத்திரம்.
கவனிங்க ஐயா, இப்படி கர்த்தர் படிப்படியா நடத்திட்டு போனதை நினைக்கும் போது, ஏழை என்ன நினைச்சவரே, என் தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்ன பெரியவனாய் மாற்றினீரே. 30 ரூபாய் நான் ஏறு ஓட்டும் போது. நீங்களாம் ஏறு ஓட்டி இருக்கிறீங்களா யாராச்சும்? அடே எப்பா, ஆமாம், ஏறு ஓட்டும் போது நான் ஓட்டும் போது 30 ரூபாய் கூலி. இப்போ கேட்குறேன் 500 ரூபாய் கிட்ட தர்றாங்கன்றான். கவனிங்க, அன்னைக்கு 30 ரூபாய் மனசே அடிச்சுக்குது. அட பாவீங்களா, இப்போ 500 ரூபாய் கொடுக்குறீங்களா? அன்றைக்கி எவ்வளோ தான் கொடுத்தாங்க? 30 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு 8 மணி 8:30 வரையும் ஏறு ஓட்டுவேன். எங்கள் அப்பா வந்து ஏற மாற்றுவார், ஸ்கூலுக்கு ஓடுவேன். சோத்திரம். கவனிங்க, அப்படிப்பட்ட நிலைமையில் கிடந்த சூழ்நிலை. அன்னைக்கு ஏறு ஓட்ட வச்சது இந்த அப்பா, இன்னைக்கு காரில் வந்து பிரசங்கம் பண்ண வச்சது அந்த அப்பா. அதை நினச்சி தான் நான் எழுதினேன். உங்கள் அன்புக்கு முன்னால் இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என்ன நடத்தினவர் உங்களை நடத்த மாட்டாரா? எங்களை உயர்த்தினவர் உங்களை உயர்த்த மாட்டாரா? நம்மளை ஆசீர்வதிச்சவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், சோத்திரம். என்னுடைய பாட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பாஸ்டர் ஆனந்தராஜ் வெல்லூர் அப்படின்னு யூடியூப்பில் போய் நீங்கள் பாருங்கள். என் பாடல்கள் அங்கே இருக்கும். இன்னும் ஒரு பாட்டை பாடிட்டு அப்படியே பிரசங்கத்துக்குள்ளே போயிடலாமா? தேங்க்யூ லார்ட். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இயேசு சாமி ரொம்ப ரொம்ப நல்ல சாமி. சொல்லுங்கள், இயேசு சாமி ரொம்ப ரொம்ப நல்ல சாமி. அல்லேலூயா. ஆமாம், அன்பை அள்ளி தந்த சாமி, நம்மை தேடி வந்த சாமி. அவரை மாதிரி ஒரு நல்ல சாமி இந்த உலகத்தில் யாரும் இல்லை சாமி. என்னங்க சாமி? ரைட். இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி. நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலன்னா வேதனை சாமி. இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி. ஓ, நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலன்னா வேதனை சாமி. டிங்கிரிட காடியாலோ, டிங்கிரிட காடியாலோ, டிங்கிரிட காடியாலோ, டிங்கிரிட காடி. ஓஹோ, டிங்கிரிட காடியாலோ, டிங்கிரிட காடியாலோ, டிங்கிரிட காடியாலோ, டிங்கிரிட காடியாலோ. இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி. நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா. இன்னும் ஒரு முறையாய், இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி. ஆமென். நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா வேதனை சாமி. டிங்கிரிடக்கா, ஓ டிங்கிரிட காடியாலோ, 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 டிங்கிரிட காம். அன்பை அள்ளி தந்த சாமி, நம்மை தேடி வந்த சாமி. சொல்லுங்க, அன்பை அள்ளி தந்த சாமி, நம்மை தேடி வந்த சாமி. ஓ வல்ல சாமி நல்ல சாமி, கள்ள கபடு இல்ல சாமி. வல்ல சாமி நல்ல சாமி, கள்ள கபடு இல்ல சாமி. டிங்கிரிட காடியாலோ, ஓ டிங்கிரிட காடியாலோ, டிங்கிரிட காடியாலோ, ஓடே டிங்கிரிட காடியாலோ, டிங்கிரிட காடியாலோ, டிங்கிரிட காடியாலோ, டிங்கிரிட காடியாலோ. இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி. நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா. இன்னைக்கு யாரெல்லாம் வரல அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்பி வந்தா விடுதலை சாமி. ஏக்கா நம்பி வரலையே, ஐயோ வேதனை சாமி. அல்லேலூயா. நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலன்னா உனக்கு வேதனை சாமி. இல்லையா? ஆமாம். எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நரிக்குறவர் கூட்டம் வந்தாங்க ஊழியம் பண்ணுறது. அவங்க வந்து ஊழியெல்லாம் பண்ணிட்டு போன பிறகு அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணும் போது அவங்க ராகத்திலே ஒரு பாட்டை கர்த்தர் தந்தார். இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி. நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலன்னா அவ்வளோதான் சாமி. இப்போ ஐயாமார் வரையும் என் கூட பாடுறீங்க சாமி. ரெடிங்களா சாமி? 1 2 3 4. இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி.
நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலன்னா வேதனை சாமி. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு சாமி நல்ல. கொஞ்சம் இருக்கு சாமி, நான் ஐயாமாரில் தானே பாட சொன்னேன் சாமி. என்ன சாமி இதெல்லாம் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல பாஸ்டர் அப்படின்றீங்களா? இருங்க, முதல்ல ஐயாமார் எப்போ வாசிக்காதீங்க ராஜா. அவங்க என்ன பாடுறாங்களோ என்னன்னே தெரியல எனக்கு. 1 2 3 4. இயேசு சாமி எல்லோருக்கும் சொந்த சாமி, நம்பி வந்தா நம்பி வரலன்னா ஓ டிங்கிரி டக்கா டிங்கிரி டக்கா டிங்கிரி டக்கா டிங்கிரி டக்கா. அவ்வளோதான், ஓகேங்களா? இதே தான் பாடணும். இப்போ அம்மாமார்கள் பாடலாமா? 1 2 3 4. இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி, நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா ஓ இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி. போடு நம்பி வரலனா வேதனை சாமி. டிங்கிரிட காடியாலோ ஓ டிங்கிரிட காடியாலோ டிங்கிரிட காடியாலோ டிங்கிரிட காடியாலோ. ஐயாமார்கள் சொல்லுங்க, அம்மாமார்களுக்கு எவ்வளோ மார்க் போடலாம்? ஐயாமாருங்க சொல்லுங்க, எவ்வளோ மார்க் போடலாம் பாடினது? 100க்கு 100 அது கிடையா? எவ்வளோவா? 100க்கு 100 போட்டீங்க, தோத்துறோம். அவங்க பாடினதுக்கு எவ்வளோ போடலாம்? இல்லைங்க, என்ன இருந்தாலும் ஆம்பளைங்க மனசு இருக்குது பாரு, அது எப்பவுமே அள்ளி கொடுத்தே பழகுந்தது. ஆனால் அது பொம்பளைங்க மனசுக்கு பேர் கிள்ளி கொடுத்தே பழகுந்து. அவங்க எப்படி தாராளமாக தானே கொடுத்தாங்க, 100 எடுத்துக்கிட்டாண்டவர். சும்மா ஒரு வார்த்தைக்காச்சும் 100 கொடுத்துருங்க ஐயா, அதுக்கும் பாட்டுங்களோ பாடலையோ பாவம் பிள்ளைங்க வந்து உட்காந்துருக்குதுங்க. எப்படியாவது கொடுத்தலான்னு கூட கொடுக்க மாட்டேன். 50 கொடு, இல்லைன்னா விடு. இப்போ பாருங்க, திரும்ப ஐயாமார்கள் பாட போகிறாங்க, நீங்கள் 100 தந்தே ஆகணும். 1 2 3 4. இயேசு சாமி எல்லோருக்கும் சொந்த சாமி, நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா சொல்லு இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி, நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா வேதனை சாமி. டிங்கிரிடக்கா டிங்கிரிட காடியாலோ டிங்கிரிட காடியாலோ டிங்கிரிட காம் போடு டிங்கிரிட காடியாலோ டிங்கிரிட காடியாலோ. இந்த சென்னைய கலக்கிடவே இந்த ஜனத்தார தெரிந்தெடுத்தே, உம் நாம உயர்த்திடவே என் நாம சொல்லி அழைத்தே, இந்த தமிழ்நாட்டை கலக்கிடவே இந்த எட்வினையாவை தெரிந்தெடுத்தீராமே, உம் நாம உயர்த்திடவே என் நாம சொல்லி அழைத்தீர், இந்த இந்தியாவை கலக்கிடவே இந்த சபையார தெரிந்தெடுத்தீர், உம் நாமம் ஆமென் ஆமென் சொல்லி அழைத்தேன். என் தாயும் நீர்தானையா, என் தகப்பனும் நீர்தானையா, என் தாயும் நீர்தானையா, என் தகப்பனும் நீர்தானையா, என் பேச்செல்லாம் நீர்தானையா, என் மூச்சே நீர்தானையா. சொல்லுங்க, என் பேச்செல்லாம் நீர்தானையா, என் மூச்சே நீர்தானையா. இந்த உலகத்தை கலக்கிடவே இந்த சபையார தெரிந்தெடுத்தேன், உம் நாம உயர்த்திடவே ஆமே என் நாமம் ஓ இந்த தமிழ்நாட்டை கலக்கிடவே சேலஞ்சு மினிஸ்ட்ரிய தெரிந்தெடுத்தேன், உம் நாம உயர்த்திடவே நாமம் சொல்லி அழைத்தேன். ஓ டிங்கிரிட காடியாலோ டிங்கிரிட காடியாலோ டிங்கிரிட காம் டிங்கிரிட காடியாலோ டிங்கிரிட காடியாலோ டிங்கிரிட காம் ஓ டிங்கிரிட காடியாலோ டிங்கிரிட காம். ஹல்லேலூயா. எதை கலக்கிறதுக்கு? சென்னையை கலக்க, அடுத்தது தமிழ்நாட்டை கலக்கணும், அடுத்தது இந்தியாவை கலக்கணும், அடுத்தது உலகத்தையே கலக்கணும். 2 பேரை பார்த்து சொன்னாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், மெட்ராஸை கலக்க மாட்டோமா?
நம்ம ஏரியாவை கலக்க மாட்டோமா? சோத்திரம் அல்லையா சொல்லுங்க. கலக்கிறோன்னு சொல்லிட்டு போய் பொங்கல் வச்சிடாத. ஐயா சொன்ன மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் இயேசுவின் நாமத்தை கொண்டு இந்த தேசத்தை நம்ம என்ன செய்யணும்? கலக்கணும். அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை கூட்டங்கள், எத்தனை ஊழியங்கள், எத்தனை பகுதியானாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுக்காக ஏதாச்சும் ஒன்று நம்ம செய்யணும். ஆமாம், ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு பாட்டு இந்த மாதிரி தான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி ஒரு குடிகாரன் ஒருத்தன் ஒன்ஸ் மோர் அப்படின்றான். அவன் நினச்சிங்கன்னா நான் ஏதோ பெரிய பாடத்துக்குனே வந்துக்கிறேன், பிரசங்க நேரத்துக்கு போகிறேன். ஐயா ஒன்ஸ் மோர் அப்படின்னா, டேய் மோராவது தயிராவது எவ்வளோ நேரம் நான் பாடுறது அப்படின்னு அவன் சொல்கிறான். உன் குரல் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் என்னைக்கு பாடுகிறார்? எம்ஜிஆர் மாதிரி பாடுற தலைவர் நீ, இன்னும் ஒரு பாட்டு அப்படின்னா. நம்ம இவன் இயேசுநாதர் பாட்டை தான் கேட்குறான்னு சொல்லிட்டு, சரி ஏதோ குடிகாரம் ரசிக்கப்பட்டா போதாதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு எழுதின பாட்டை ஒன்று பாடலான்னு பாடினா, அவன் ஸ்டாப் 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 என்னடா அப்படின்னு கேட்டா, இந்த பாட்டை நான் கேட்கல, எம்ஜிஆர் பாடின பாட்டு ஒன்று பாடு அப்படின்றான். கவனிங்க, எந்த இடத்திலும் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது குடிகாராக இருந்தாலும் சரி, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது பட்டணமாக இருந்தாலும் சரி, அது பட்டிக்காடாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற. ஏன் தெரியுமா? இயேசு சீக்கிரம் சொல்லுங்க வரப்போகிறா. சொல்லுங்க மாரநாதா, சீக்கிரம் வரப்போகிறா, சீக்கிரம் வரப்போகிறா. சேலஞ்ச் மினிஸ்ட்ரி எதற்காக தெரியுமா? ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தி சவால் விட்டு நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார். சவால் விடக்கூடிய ஒரு கூட்டம் தேசத்துல பாருங்க. பிசாசை பார்த்து சவால் விடுற ஒரு கூட்டம் இங்க இருக்கையா. அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட தாசர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்துக்கு நேராக எழுப்பி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உன்னை என்னைய தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. தூங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெளிவா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம், ஆதியாகமம் 15 வசனம் 1 நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. நன்றாக கவனிங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டானது. கவனிங்க ஐயா, போதம்மா. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஸ்தோத்திரம் ஐயா. கவனிங்க அம்மா, கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. எனக்கு இந்த புத்தாண்டில் இந்த விசேஷமான கூட்டத்தில் வந்திருக்கிற சபையே, உன்னை தேடி தேவனுடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள் நடந்த பின்பு ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய சூழ்நிலை நடக்கிறது. எதிர்பார்த்த காரியம் வாய்க்கல. மனம் சோர்ந்து போன நிலைமை, உடைந்து போன நிலைமை, நொறுங்கி போன நிலைமை. நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, ஆகுமா ஆகாதா, முடியுமா முடியாதா என்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன், ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிற ஆபிரகாமுக்கு என்ன வந்தது? சத்தமா சொல்லுங்களேன். வார்த்தை வந்தது. இன்றைக்கு இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ எத்தனை கன்ஃபியூஷனோடு வந்திருக்கு எனக்கு தெரியாது. எத்தனை சோர்ந்து போய் வந்திருக்கு எனக்கு தெரியாது. என்ன உடைந்து போய் வந்திருக்கு எனக்கு தெரியாது. எந்த சூழ்நிலை வந்திருக்கு எனக்கு தெரியாது. உன் கண்ணீர் எதுன்னு எனக்கு தெரியாது. உன் பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியாது. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை தேடி வார்த்தை. ஹல்லேலூயா. ஐயா, தேவன் தமது வார்த்தையை நிலைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை வாழ வைக்கிறது, வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, வார்த்தை மாற்றுகிறது, வார்த்தை ஆசீர்வதிக்கிறது, வார்த்தை குணமாக்குகிறது, வார்த்தை உன்னுடைய வழியை திறக்கிறது, வார்த்தை கிருபை அளிக்கிறது, வார்த்தை நன்மையால் நிரப்புகிறது. இந்த வார்த்தையை நம்பினவங்களை கர்த்தர் ஒரு நாள் கெட்டு போனது. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறேன். சபையே, வார்த்தை தான் உன்னை உயிர்ப்பிக்கும், வார்த்தை தான் உன்னை பலப்படுத்தும், வார்த்தை தான் உன்னை ஆசீர்வதிக்கும், வார்த்தை தான் உன் வாழ்க்கையை கட்டும், வார்த்தை தான் உன்னை நிலைப்படுத்தும், வார்த்தை தான் உனக்கு தைரியத்தை தரும், வார்த்தை தான் உன் குழப்பத்தை மாற்றும், வார்த்தை தான் உன் கேள்விக்கு பதில கொண்டு. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, வார்த்தை வந்தது. இன்னைக்கு இந்த மாலை வேளையில் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையை கொண்டு தான் கர்த்தர் உன்னோடு இடைப்பட போகிறார். இந்த வார்த்தையால் தான் இந்த வருஷம் கட்ட போகிறாரு. இந்த வார்த்தையை கொண்டு தான் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறாரு. இந்த வார்த்தையை கொண்டு தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போக போகிறாரு. இந்த வார்த்தையை கொண்டு தான் உன் தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறாரு. ஆவியானவரோட பேசுகிறாரு. நீ கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லு. இந்த வார்த்தையை கொண்டு தான் உன் பிள்ளையை கர்த்தர் நிலைநிறுத்த போகிறாரு. இந்த வார்த்தையை கொண்டு தான் உன் வியாதியை சுகமாக்க போகிறாரு. இந்த வார்த்தையை கொண்டு தான் உன் கண்ணீரை துடைக்க போகிறாரு. இந்த வார்த்தையை கொண்டு தான் உன் சூழ்நிலையை மாற்ற போகிறாரு. இந்த வார்த்தையை கொண்டு தான் உன் பிசாசின் தடைகளை உடைக்க போகிறாரு. இந்த வார்த்தையை கொண்டு தான் மாந்திரிக கட்டுகளை கர்த்தர் நிர்மூலமாக்க போறாரு. இந்த வார்த்தையை கொண்டு தான் உனக்கு ப்ரமோஷனை கர்த்தர் தர போறாரு. இந்த வார்த்தையை கொண்டு தான் உன்னை மகிமைப்படுத்த போறாரு. இந்த வார்த்தை தான் வெட்கப்பட்ட இடத்துல உன்னை உயர்த்த போகுது. இந்த வார்த்தை தான் உன்னை மகிமைப்படுத்த போகுது. இந்த வார்த்தை தான் உன்னை ஆசீர்வதிக்க போகுது. Glory to God. வார்த்தை வந்தது. சொல்லுங்க, என்ன வந்தது? சத்தமா சொல்லுங்க, என்ன வந்தது? அந்த வார்த்தை ஒண்ணே போதும். சோர்வா, பலவீனமா, மன கஷ்டமா, எதை படித்தா போதும்? வார்த்தை. சில ஆள் எடுத்து நியூஸ் பேப்பர் அப்படியே 6 மணிக்கெல்லாம் எடுத்து பிரிச்சுக்கிறது. ஒன்று விடுறதில்ல, ஒரு தலைப்பு விடுறதில்ல. படி, ஆனால் அதுக்கு முன்னால் இதை படி. அல்லேலூயா. ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் என் வாழ்க்கையை கட்ட போகிறதில்ல, ஆனால் இந்த வார்த்தை என் வாழ்க்கையை கட்டும். அந்த நியூஸ் பேப்பர் என்னை பயமுறுத்தும், ஆனால் இந்த வார்த்தை என்னை தைரியப்படுத்தும். அந்த நியூஸ் பேப்பர் என்னை பலவீனப்படுத்தும், இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தும். அதனால தான் ஆபிரகாமுக்கு என்ன வந்ததுமா? அம்மா சொல்லுங்க, என்ன வந்தது? ஐயா சொல்லுங்க, என்ன வந்தது? இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையோடு நீ புறப்பட்டு போ. இந்த வார்த்தையோடு நீ கடந்து போ. இந்த ஆண்டில் இந்த வார்த்தை உன்னை வாழ வைத்து உன் அற்புதத்தை செய்து உங்க சபையில் உன்னை சாட்சியாய் கர்த்தர் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம். அதனால தான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சொல்லுங்க, எதுக்கு முக்கியத்துவம்? பக்கத்தில் கையை பிடிச்சி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிசாசு பாருங்க, பாட்டு பாடும் போதெல்லாம் சைலண்டாக இருக்கும் குழந்தை. பிரசங்கம் பண்ணும்போது தான் அழ ஆரம்பிக்கும். தெரியுமா? பிசாசு உன்னை கிள்றானே இல்லையோ, எதை கிள்ளிடுறான்? டிஸ்டர்ப் பண்ணிடுவான். கவனிக்கணும். வார்த்தையை கேட்க முடியாதபடி பண்ணிடுவான். ஏன்னா வார்த்தை தான் உனக்கு ஜீவன், வார்த்தை தான் உனக்கு மகிமை. அதனால வார்த்தையை கேட்கக்கூடாதபடி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவான். சில ஆளுங்க எழுந்து சர்ச்சை விட்டு வெளியே போயிடுது, குழந்தைய தூக்கின்னு போயிடுது. சில ஆளுங்க பாருங்க, சர்ச்சில் தான் எடுத்துன்னு வந்து இட்லியை ஊட்டுறது. ஆக்காட்டு அப்படியே மைக் எடுத்து வாயில் சுருவிடணும். என்னத்த ஆக்காட்டு? வீட்டில் இருக்கும்போது ஆக்காட்டு, ஊக்காட்டு. சில ஆள் சர்ச்சுக்குள்ளே வந்து தான் ஆக்காட்டு. பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம், பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம், ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கோம், எதையும் கண்டுக்கிறது கிடையாது. குழந்தைக்கு என்ன ஊட்டுறது? பிஸ்கோத்து ஊட்டுறேன். இப்போ தான் 2 வாங்கின்னு வந்தேன், ஊட்டுறேன். இந்த சர்ச்சில் ஊட்டுறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சர்ச்சு வந்து நீ உனக்கு மாமியார் வீடும் கிடையாது, சரவண பவன் ஹோட்டலும் கிடையாது. சரியா? எதுக்கு வந்திருக்கிறோம்? சர்ச்சுக்கு வந்தாலே நம்ம எண்ணம் ஏக்கமெல்லாம் இல்லையா? ஃபாதர் பாடியிருக்காருல, எண்ணமெல்லாம் ஆமென் ஆமென். எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஓம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் சொத்ரம் செய்வதுதானே எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. சர்ச்சுக்குள்ள வந்தா எது மேலதான் கவனமா இருக்கணும்? ஐயோ, இன்னைக்கு எங்கள் பாஸ்டர் வச்சு கர்த்தர் என்ன பேச போறான்னு தெரியல. போன வாரம் அது பேசினாரு, அதுக்கு முந்தின வாரம் அது பேசினாரு, இந்த வாரம் என்ன பேச போறாரோ தெரியல. சில ஆளுக்கு போன வாரம் என்ன ஏதோ பேசினாரு, என்னத்தான் பேசினாருன்னே தெரியல அப்படின்னு சில ஆளுக்கு எந்த பிரசங்கமும் மைண்டில் இருக்கிறதே கிடையாது. கவனிச்சா தானே?
பக்கத்தில் பார்த்து சொல்ல, கவனிச்சாதான். கவனிக்கிறதே கிடையாது. என்ன பிரசங்கம் பண்ணுறார் ஒன்று, கடைசியில் அல்லேலூயானாரு, அது மட்டும் தான் தெரியும் எனக்கு. இடையில என்ன பண்ணார்? அல்லல் பட்டார். கடைசியில் தான் அல்லேலூயானார், நடுவிலலாம் அல்லல் பட்டார், ஒன்றும் தெரியாது. அதனால் திரும்ப எட்வினையா எப்போ என்னை கூப்பிடுவாருன்னு தெரியாது. நான் வந்தால் கேட்பேன், நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னால் நான் சொல்கிற 4 குறிப்பை நறுக்குன்னு சொல்லணும். பக்கத்தில் நறுக்குன்னு கிள்ளி சொல்லு. அவர் கேட்பாரா? 4 குறிப்பை என்னன்னு சொல்லணும்? நறுக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை வந்தது. தலைப்பு என்ன? வார்த்தை வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, உன் பைபிளுக்கு நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறியோ கர்த்தர் உன் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். தெரியுமா உங்களுக்கு? பைபிள் எவ்வளவு நாசமா இருக்குதோ நம்ம குடும்பம் அவ்வளவு மோசமா போயிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. உன் பைபிளை வச்சு தான் உன் பக்தி எடை போடப்படுது. உன் பைபிளை வச்சு தான் உன் விசுவாசம் எடை போடப்படுது. சில ஆள் தொடாமலே பைபிளை பத்திரமா வச்சுப்பான். அப்படியும் இருக்கக்கூடாது. அவங்கள யாரை ஒப்பிடலாம் தெரியுமா? அப்படியே ஒரே ஒரு தாளந்தை வாங்கி மண்ணை தோண்டி உள்ளே புதைச்சி வச்சாம்பாரு, ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்குறான் பாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பைபிள் படிக்கணும், ஆராயப்படணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆதியாகமத்தை தேடினா சில ஆள் புதிய ஏற்பாட்டில் தேடிங்குது, எங்கன்னே காணுத பாஸ்டர் ஆதியாகன்றாரு, எங்கே போச்சுன்னே தெரியல. என்ன ஏன் தொடர்றதே கிடையாது. சிலருக்கு அட்டவணையே தெரியாது. ஆதி ஆகமத்துக்கு எடுத்தது என்னம்மா, அது என்னவோ தான் ஆகணும், அது என்ன ஆகணும்னு தெரிய மாட்டேன். நீ உனக்கு என்ன ஆகணும்னே தெரியல. கவனிங்க, சிலருக்கு எந்த ஆகமும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தொடர்றது கிடையாது. படிக்காதவங்களை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், படிக்க தெரிஞ்சவங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். பைபிளை படி. எப்படி படி? கண்ணை மூடி நடுவில் தர பொசுக்குன்னு ஒரு வார்த்தையை பாரு, அப்படிலாம் படிக்காத. இது மந்திர புக்கு இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உனக்கு என்ன இல்லை? மந்திர புக்கு கிடையாது. ஒரு சீட்டு எடுத்து போடியம்மா, கிளியம்மா ஒரு சீட்டு எடுத்து போடுன்ற மாதிரிலாம் கிடையாது. இது உனக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இது கிடைக்காம எத்தனையோ நாடுகள் தவிக்குதையா, எத்தனையோ பேர் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஐயா. உனக்கு தெரியுமா, ஒவ்வொரு பேப்பரை மறைச்சு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிற நாடெல்லாம் இருக்கு. எத்தனையோ தேசத்தில் மலையில் குகையில் ஐயா இதை மறைச்சு வச்சு படிச்சுட்டு இருக்கிற விசுவாசிங்க இருக்கிறாங்க. உனக்கு எனக்கும் கர்த்தர் கிருபையா தந்தபடியால் பைபிளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சபையே, வார்த்தை வந்தது. உனக்கு எனக்கு எது முக்கியம்? வார்த்தை முக்கியம். சோத்திரம். அதனால தான் பிரசங்கத்தை கவனமா கேளு, வார்த்தையில கவனமாயிரு, வார்த்தையை குறிப்பெடு, வார்த்தையை குறிச்சு வையே, வார்த்தையை எழுதி வையே, வார்த்தையை உன் வீட்டில் மாட்டே, கண்டவன் போட்டாவ மாட்டாத. அவரு இவரு இவரு அவரு இவரு அவரு வீட்டில் எதை மாட்டு? வார்த்தையை மாட்டு. உன் வீட்டில் வந்து உட்கார்ந்தா வசனமா தெரியணும். தோத்திரம். வசனம் உள்ள வந்தா வசனம். பக்கத்தில் கையை கடனா கேட்டு சொல்லு, வசனத்தை உள்ள வச்சேன்னா வசனம் வெளியே போயிடும். வசனத்தை வைக்கிறது இல்லை சில ஆளு. சர்ச்சுக்கு வந்தா கூட வசனம் தான். வசனத்தை வெளியே விடு, உள்ள வந்தா எதுக்கு இடம் கொடு? வசனம். வார்த்தை என்ன சொல்லுது? சோத்திரம். கவனிங்க. அதனால தான் முக்கியப்படுத்தி பேசிட்டு இருக்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப. காலையில் எழுந்து பைபிளில் முழிக்காம வீட்டை விட்டு வெளியே போகாது. சோத்திரம். யார் முகத்தில் முழிக்கிறியோ இல்லையோ, எதில் முழிக்கணும்? பைபிளில் முழி. பேசும், உணர்த்தும், குத்தம், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், நடத்தும், கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் குறைஞ்சபட்சம் படிக்கலாம்? குழப்பம் ஏன் நம்ம சொல்லணும், யாராவது சொல்லட்டும். குறைஞ்சது 10 அதிகாரமாச்சு என்ன பண்ணணும்? படிக்கணும். அப்படி படித்தா நீ விசுவாசி, அப்படி படிக்கலன்னா நீ விஷ ஊசி. தெரியுமா? ஒரு நாளைக்கு 10 அதிகாரமாச்சு என்ன செய்யணும்? படிக்கணும். ஆதியாகமத்தில் தொடர்ந்து படிச்சுட்டு வா. ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பைபிளை நான் முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணு. பக்கத்தில் சொல்லு, ஒரு வருஷத்தில் ஒரு பைபிளை நான் என்ன செய்யணும்? படிச்சிடணும். இன்னைக்கு என்ன டேட்டு? 12. ஆதியாகமத்தில் தொடர்ந்து இன்னத்துக்கெல்லாம் எத்தனை அதிகாரம் படிச்சுட்டு இருக்கணும்? ஒரு நாளைக்கு 10 அதிகாரம்னா அப்போ நீ எங்கே போயிருக்கணும்? ஆதியாகம் முடிஞ்சிருக்கணும், யாத்திராகம் முடிச்சுட்டு இருக்கணும், அப்புறம் வந்திருக்கணுமே. வரலையே.
உடனே யாரோ சொல்றீங்க எனக்கு தெரியலையே. கவனிங்க, எங்கேயோ வந்திருக்கணும் பைபிள்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபையே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. ஏன்னா ஆபிரகாமுக்கு என்ன வந்தது, அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சுன்னு தான் இப்போ சொல்லிட்டு போகிறேன். 4 குறிப்பு உங்கள் மனசில் ஆழமாக அது பதியணும் இல்லையா? இவ்வளோ ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி ஒரு ஊழியக்காரரை வர வச்சிருக்காருன்னா சும்மா இல்லை. இன்றைக்கி ஏதோ உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய போகுது. ஏதோ இந்த வார்த்தை உன்னை பலப்படுத்த போகுது. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், அங்கங்கே போய் குறி கேட்குற மாதிரி போடிக்கிட்டு இருக்காத. வார்த்தையை நம்பு, வார்த்தையில் விசுவாசமாயிரு. வார்த்தை செய்யாத அற்புதம் வேற எதுவுமே செய்யாது. பக்கத்தில் கையை பிடிச்சி, வார்த்தை செய்யாத அற்புதம் வேற எதுவுமே. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை, வார்த்தையால் முடியாதது வேற எதால முடியும்? சும்மா கண்ணை மூடிட்டு ஏதோ உனக்கு சொல்கிறான்றதுக்காக அவங்ககிட்ட போய் நின்று கிடக்கிற. ஹலோ, கவனிங்க, வார்த்தையில் வராத ஒரு அற்புதம் வேற எதுல வராது ஐயா. கர்த்தருடைய வார்த்தை. ஒருத்தன் சொல்றான்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் அவரு இங்கிருந்து சொல்லுங்கன்றான். நீ இங்கிருந்தே சொல்லு, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் யாரும் இல்லை, நீ இங்கிருந்து சொல்லுங்க, வார்த்தை அங்கே அற்புதம் செய்யன்றான். அப்போ வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையால் வராத அற்புதம், வார்த்தையால் வராத விடுதலை, வார்த்தையால் வராத சுகம், வார்த்தையால் வராதது வேற எதுலையும் வராது. அதனால தான் சொல்கிறேன், வார்த்தையை நம்பு, வார்த்தையை வாசி, வார்த்தையை யோசி, வார்த்தையை உபதேசி, வார்த்தையை நேசி, வார்த்தையின் மேலே ஆவலாயிரு, வார்த்தையை அப்பி ஆசி. இந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? படித்து முடிக்கும் போது இந்த பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வையப்பா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? என் இயேசு இந்த உலகத்தில் எப்படி வந்தாரா? வார்த்தையா. ஆதியிலே அந்த வார்த்தை மாம்சமாகி உனக்காக எனக்காக இந்த பூமியில இறங்கி வந்தது. அந்த வார்த்தையை நம்பு. இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில இடங்கள்லாம் ஊதுற ஆளெல்லாம் இருக்கு. இதெல்லாம் போவாது. மெட்ராஸில் நிறைய நடக்குது. வார்த்தையில் உட்காரு போதும். எங்கள் ஐயாவும் இருக்கிறாரு, ஒரு நாள் ஆச்சு ஊதுறாரு. ஊதாங்கல் தான் கொண்டு கொடுத்துடணும். உங்கள் வீட்டு அடுப்பு வந்து ஊதுறதுக்கு புஷ் புஷ். என்னத்தை ஊதுறது? அவன் ஊதுறான் மைக்க பிடிச்சி, ஏதோ ஒன்று மேஜிக் காட்டுறான். பயப்பட, நீ அதை நம்பி ஓடாத. அவங்களாம் ஊதுறாங்க, அப்படியே தொப்பு தொப்பு தொப்புன்னு கீழே விழுறாங்க. நாங்கள் கூட தான் போகிறோம் சர்ச்சுக்கு, எங்கே ஊதுறாங்க, ஊதவும் கிடையாது, நாங்கள் விழவோம். கீழே தள்ளிட்டா உனக்கு அற்புதம். அது கீழே கிடந்தத்தானே உன்னை தூக்கி மேலே தூக்கி வச்சுன்னு போட்டுக்குது. திரும்ப ஏன் கீழே விழணும்? பக்கத்தில் கீழே கிடக்கிற நம்மளை தான் மேலே தூக்கி நிற்க வச்சாரான். சில ஆள் கீழே தள்ளினா தான் அற்புதம்ன்றான். ஏன் நான் கீழே விழணும் கேளு. எங்கள் விசுவாசி அம்மா சொல்லுது, அவன் தள்ளி பார்த்தான் பாஸ்டர், நானும் அப்படியே நின்று தள்ளுறா பார்க்கலான்னு. அவனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பார்த்தான், நான் கீழே விழற மாதிரியே இல்லை. என்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் தள்ளிட்டாயா. இன்னைக்கு நிறைய நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா நிறைய இடத்துல அனுபவப்பட்ட மாதிரி தெரியுது எனக்கு. கவனிங்க ஐயா, அம்மா, என் வேதம் சொல்லுது வார்த்தை வந்தது, அவ்வளோதான். ஒரே இது. உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் வார்த்தை வருமானால் அந்த வார்த்தை நீ எண்ணி முடியாத அற்புதத்தை உனக்கு செய்யும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பிரசங்க தலைப்பு என்ன? சத்தமா சொல்லுங்க. என்னது? நம்பர் 1, வாய்ப்பே இல்லாதவனுக்கு வார்த்தை வந்தது. முதல் குறிப்பு நான் வந்தேன்னா அடுத்த முறை கேட்பேன். நம்பர் 1, வாய்ப்பே இல்லாதவனுக்கு வார்த்தை வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ சபையே, என் பரிசுத்த வேதம் சொல்லுது, யாருக்கையா வார்த்தை வந்தது? வாய்ப்பே இல்லை பிரதர். நோ சான்ஸ். அற்புதமா, அடையாளமா, சுகமா, ஆரோக்கியமா, கர்ப்பத்தின் கனியா, வேலையா, படிப்பா, வீடா, வாசலா, இடமா, நோ சான்ஸ். வாய்ப்பில்லை பிரதர், வாய்ப்பில்லை சிஸ்டர், நடக்காது பிரதர், ஆகாது பிரதர், முடியாது பிரதர், கிடைக்காது பிரதர் அப்படின்னு எங்க சொல்றானோ, வாய்ப்பே இல்லாத இடத்துல தான் எது வருது? சொல்லுங்க, எது வருது?
உனக்கு தெரியுமா சாராள் அம்மா வேலை என்ன தெரியுமா? எங்கெல்லாம் பிரசவ வலி வருதோ ஓடி வந்து யாரை கூப்பிடுவாங்க தெரியுமா? சாராள் அம்மாவை தான் கூப்பிடுவாங்கம்மா. பிரசவ வலி வந்துருச்சம்மா, கொஞ்சம் ஓடி வந்து பிரசவம் பாரு. இந்த அம்மா ஓடி போய் பிரசவம் பார்க்கும். குழந்தைய பெற்றெடுத்த அந்த தாயினுடைய பாருங்க பிரசவத்தை பார்த்து அந்த குழந்தைய தொடச்சி அதை சுத்தப்படுத்தி அதை அழக பார்த்து அதை ரசிச்சு ஒரு முத்தத்தை கொடுத்து அந்த தாய் கிட்ட கொடுக்கும் போதெல்லாம் சாராள் உள்ளம் உடைஞ்சி போகையா. தெரியுமா உனக்கு? உடைஞ்சி போகும். ஐயோ எத்தனை குழந்தைய பிரசவம் பார்க்கிறேன், ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பில்லையே, வாய்ப்பில்லையே. சரீரம் செத்து போச்சு என் வீட்டுக்காரனுக்கு, கர்ப்பம் செத்து போச்சு எனக்கு, ரெண்டுமே செத்து போச்சு. நோ சான்ஸ், வாய்ப்பில்லையே. கர்ப்பம் செத்து போன எனக்கு வாய்ப்பு இல்லையப்பா, சரீரம் செத்து போன என் புருஷனுக்கு வாய்ப்பு இல்லையப்பா. வாய்ப்பே இல்லாத அவர்களுக்குத்தான் ரொம்ப லேட்டு. நல்ல சத்தமா பக்கத்தில் கையை பிடிச்சி, வாய்ப்பே இல்லைன்ற உனக்கு தான் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்றேன், இந்த 25 வார்த்தை உன் வாழ்க்கையில கிரியை செய்யும் போது கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். எந்த மனுஷன், எந்த உறவு, எந்த சொந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுதோ அதே இடத்துல கர்த்தர் உனக்கு வார்த்தையை தராரு, உனக்கு வாய்ப்பை உருவாக்குவாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எது செத்து போனா என்ன பிரதர்? உயிர்ப்பிக்கிற வல்லவர். பக்கத்தில் கையை பிடிச்சி, எந்த காரியமும் வாழ்க்கையில் செத்து போனாலும், நம்பிக்கை செத்து போச்சு, சந்தோஷம் செத்து போச்சு இல்லையா, என் சந்தோஷம் என்னுடைய என் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் செத்து போச்சு, எது வேணாலும் செத்து போட்டோம், ஆனால் உயிர்ப்பிக்கிற வல்லவர் இருக்கிறார். சரீரம் செத்தான, கர்ப்பம் செத்தான, எது செத்தான அதை திரும்ப உயிர்ப்பிக்கிற. பிரதர் கிட்னி போயிடுச்சு பிரதர், பிரதர் லங்ஸ்ல பிரச்சனை பிரதர், பிரதர் ஹார்ட்ல பிரச்சனை பிரதர். கர்த்தர் சொல்றாரு, நோ 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 பிரதர், பயப்படாத, நீ பயப்படாத. ஏன் தெரியுமா? உயிர்ப்பிக்கிற வல்லமை உன் மீது கர்த்தர் இறங்க பண்ணுவா. உன் உறுப்புகளை புதுப்பிப்பா, உன் நரம்பு, உன் எலும்பு, உன் சதையில கர்த்தருடைய வல்லமை இறங்கும். கர்ப்ப பையில வல்லமை இறங்கும், லங்ஸ்ல வல்லமை இறங்கும், ஹார்ட்ல வல்லமை இறங்கும், எலும்புல வல்லமை இறங்கும். கர்த்தர் புதுப்பிப்பா. சபையே, என் பரிசுத்த வேதம் சொல்லுது, வாய்ப்பே இல்லாதவனுக்கு வார்த்தை வருகிறது. எத்தனை நாள் சொல்லியிருப்பான் வாய்ப்பு இல்லைன்னு சாராள் அம்மாவை பார்த்து. ஆனால் ஒரு நாள் அந்த அம்மா கர்ப்பவதி ஆகி அழகான ஒரு பிள்ளைய, பேர் என்ன? ஈசாக்குனா என்ன அர்த்தம் தெரியுமா? சந்தோஷம், மகிழ்ச்சி, ரிஜாய்ஸ். ஐசக்னா என்ன மீனிங் தெரியுமா? ஜாய். எவ்வளோ நாள் துக்கப்பட்டியோ, ஒரு ஜாய் உன் வாழ்க்கையில். சொல்லுங்க, ஜாய் வரப்போகுது. சொல்லுங்க, ஒரு ஜாய் வரப்போகுது. நீ துக்கப்பட்ட வருஷத்துக்கு மேலே கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தரப்போறாரு, ஒரு சமாதானத்தை தரப்போறாரு, ஒரு கிருபையை தரப்போறாரு, ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன ஊரில் தான் உனக்கு வாய்ப்பு வரப்போகுது. வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன சொந்தக்காரங்க மத்தியில் தான் வாய்ப்பு வரப்போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பைபிளை நீ வாசிக்கிறியோ, இந்த பைபிளை நீ நேசிக்கிறியோ, இந்த பைபிளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறியோ, இந்த பைபிளை நீ சுமக்கிறியோ, இந்த வேதத்தை நீ பத்திரமா பாதுகாத்துக் கொள்றியோ, கர்த்தர் வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன இடத்துல என் ஆண்டவர் வாய்ப்பை. ஹல்லேலூயா. மோசே, நோ சான்ஸ். செங்கடல் பிளக்குன்றதுல வாய்ப்பே இல்லை பிரதர். ஐயா கிடையாதியா, எப்படியா பிளக்கும்? அவ்வளோ பெரிய கடல் எப்படியா ரெண்டா பிளக்கும்? நோ பிரதர், நோ சான்ஸ், நடக்காது, கடல் பிளக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், மோசே உன் கையில் என்ன இருக்கு? எடுத்து நீட்டுறா. நீட்டு. கோலை எடுத்து நீட்டுறான். சோத்திரம். கவனிங்க, கோலை எடுத்து நீட்டும் போதே செங்கடல். சொல்லுங்க, செங்கடல். ஐயா அந்த கோல் என்ன தெரியுமா? உன் கையிலையும் என் கையிலையும் அப்பா தந்திருக்கிற வார்த்தை. நல்லா கையை தட்டி, ஓ அந்த கோல், அந்த கோல் என் கையில் அப்பா தந்திருக்கிறார், என் கையில் அப்பா தந்திருக்கிறார். என் வாயில் அந்த வார்த்தை, என் சிந்தையில் இந்த வார்த்தை, என் இருதயத்தில் அந்த வார்த்தை. இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய, இந்த வார்த்தையை நான் பேச, இந்த வார்த்தையை நான் ஆராதிக்க, இந்த வார்த்தையை நான் நம்ப, இந்த வார்த்தையை நான் சொல்ல சொல்ல என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை செங்கடலும் எனக்கு வழிவிடும்.
நம்புறவங்க எத்தனை பேர்? இந்த 25ல எந்த செங்கடலும் வீட்டுக்கு முன்னால் தடையாக நிற்குதோ, எந்த செங்கடலும் பிள்ளைக்கு முன்னால் நிற்குதோ, உன் வாழ்க்கைக்கு முன்னால் நிற்குதோ, உன் வியாபாரத்துக்கு முன்னால் நிற்குதோ, உன் படிப்புக்கு முன்னால் நிற்குதோ, எந்த செங்கடல் உங்க விரோதமாக எழும்பி நிற்குதோ, இயேசுவின் நாமத்தில் வார்த்தை 2ஆக அதை பிளந்து நீ இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக கர்த்தர் கிருபை செய்வா. சொல்லுங்க, கர்த்தர் கிருபை செய்வா. வார்த்தை வர இடமெல்லாம் செங்கடல். அப்போ வார்த்தையால் எல்லாம் கோலை நீட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையை பேசு. அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணாத, பேசாது. எங்க நடக்கும் போது நானும் சர்ச்சுக்கு போய்கின்னு தாங்கிறேன், அப்படியே தொங்குன்னு போகணும் தலை மேலே. என்ன விசுவாசம்? என்னத்துக்கு இந்த கூட்டம்? எதுக்கு இந்த பிரசங்கம்? எல்லாத்தையும் எதை கேட்டாலும் சில ஆள் எங்க நடக்கும் போது இப்படி பண்ணுறவங்கள பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் பற்றிக்கின்னு ஏறிது தெரியுமா? எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் சில ஆள் அவிசுவாசமாக தான் என்ன பண்ணுறது, பேசுறது. ஆண்டு சொல்கிறார், விசுவாசமாக பேசு. சொல்லு, விசுவாசமாக பேசு. பேசவே பேசுகிற விசுவாசமாக பேசு. அல்ல இல்லையா? சொல்லுங்கள், எப்படி பேசணும்? விசுவாசம்னா என்ன? சொல்லுங்கள், விசுவாசம்னா என்ன? எனக்கு தெரியாதாக்கம். நான் தெளிவாக கேட்குறேன். எனக்கு வசந்தியே சொல்லித்தர்றது. விசுவாசம்னா என்ன? இல்லை ஆனால் இருக்குது. சொல்லு, இல்லை ஆனால் என்ன பண்ணுது? இருக்குது. இதை நான் எங்கே வச்சுருக்கிறேன்னா என் நாவில் அறிக்கை செய்கிறேன். அப்போ இல்லாததை என் வாயில் அறிக்கை செஞ்சால் அங்கே இருக்கிறதா மாறும். அதுக்கு பேர் தான் என்னது? இல்லை. அதான் இல்லைன்ற நீ தான் இல்லை, ஆனால் அதுக்கு பேர் தான் ஃபெய்த்து. நம்ம ஆளுங்க இல்லைன்னா இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாத. இல்லை ஆனால் இந்த வருஷம் அது இருக்குது. போன வருஷம் முடியல, ஆனால் இந்த வருஷம் வாயில் வார்த்தையை நீ எவ்வளவு அறிக்கை செய்கிறியோ, வார்த்தையை எவ்வளவு நீட்டுறியோ, வார்த்தையை எவ்வளவு பேசுறியோ, கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் அவர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை, கர்த்தர் என் மீட்பர் உயிரோடு. என்னங்க இந்த மாதிரி வார்த்தையை ஏன் நீ பேசக்கூடாது? இதை விட்டுறது. அந்த கடவுளுக்கு கூட கண் இல்லையே, அந்த கடவுளுக்கு கூட காது இல்லையே, அவருக்கு எதுவுமே தான் இல்லை. கவனிங்க, அவருக்கு இல்லாமலையா உனக்கு உண்டாக்கிட்டாரு? காதை உண்டாக்கினவர், கண்ணை உண்டாக்கினவர், அவருக்கு எல்லாமே தெரியுங்க. ஆனால் என்ன எதிர்பார்க்குறாரு? வார்த்தை வாயில் பேசுறியா, வார்த்தை அறிக்கை இடுறியா? ஜெயிச்சவங்க சாதிச்சவங்களாம் எதை பேசுனாங்க? வார்த்தையை பேசுனாங்க. ஏசுகிட்ட பிசாசு வந்து வாழாட்டுறான். ஆட்டுறானா இல்லையா? நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஏசு என்ன பேசினார் அவங்ககிட்ட? எட்ரா வேப்பாளிய, ஏய் மலையேறு, ஏய் மலையேறு, மலையேறுனாரா? சொல்லுங்க, என்ன பேசினார் அவங்ககிட்ட? வார்த்தையை பேசினார். வார்த்தை பேசினாலே போதும், பிசாசு ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறான். அதை விட்டுட்டு அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திங்கிறது. இதில் வேறு ஸ்பெஷலிஸ்ட் இவர், பேய் ஓட்டுவதில். எல்லாரும் அவர்கிட்ட போகிறது எதுக்கு? பேய் ஓட்டினார். நான் சொல்கிறேன், வார்த்தையை பேசு. வார்த்தை இருக்கிற வீட்டுக்குள்ளே யார் வரமாட்டா? வார்த்தை இருக்கிற வீட்டில் பிசாசு நுழையாதையா. வசனம் எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கோ, எந்த மந்திரமும் உன் வீட்டுக்குள்ளே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் எலுமிச்சி மழை வச்சிட்டான், இவன் அந்த வச்சிட்டான், அவன் கயிறை வச்சிட்டான், அத்தை வச்சுட்டான். அவன் எலுமிச்சி மரத்தை வச்சானா, வெங்காயத்தை வச்சானா, உருளைக்கிழங்கு வச்சானா, எது எடுத்து எல்லாத்தையும் வைக்கிறதெல்லாம் எடுத்து குழம்பாக்கு. லெமன் உடம்புக்கு நல்லதுங்க, விட்டமின் சி. அதை சி அப்படின்னு நினச்சி விட்டமின் சி எடுத்து ஜூஸ் போடு. உனக்கு குடிக்க முடியலையா, எட்வின் ஐயா கிட்ட கொடு கூப்பிட்டு. ஹலோ, உனக்கு முடியலன்னா அவர் குடிப்பார். கவனிங்க, எங்கள் விசுவாசி அப்படி தான். எவனோ ரோட்டில் வியாபாரி போகிறவன் எடுத்துன்னு போய்க்கிறான், ஒரு எலுமிச்சை மழை உருண்டு வீட்டு வாசலில் வந்துட்டுக்குது. காலையில் ஃபோன், வெடிகாலத்தில் அவன் போயிருக்கிறான் போலக்குது. காலையில் ஃபோன், ஐயா அவங்கட்டாண்ட வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க. நான் அடிச்சு பிடிச்சி 10 கிலோமீட்டர் ஓடனா, இங்கே பாரியா எவன் பண்ண வேலையோ, வச்சிட்டாயா வச்சிட்டாயா வச்சிட்டாயா. நான் சொன்னேன், என்ன வச்சிட்டான்? எலுமிச்சை பழத்தை வச்சுட்டுக்கிறாரு.
நான் கையில் எடுக்கிறதுக்கு தொடாத 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 வேணாம் தொடாத வச்சுட்டான். எவனோ வச்சான். நான் நல்லா இருக்கக்கூடாதியா, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு. ஐயோ ஐயோ, அந்த அம்மாவை அடக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடுகுதே. சோத்திர ஆண்டவரே. கவனிங்க. அதுக்கப்புறம் அது நான் இதை எடுத்து தூர போட்டேன். கவனிங்க. ஏம்மா இது சும்மா உருண்டு வந்துக்கிறதுமா, நீ இதெல்லாம் பயப்படாதம்மா. ஐயோயோ சரி நீ தொட்டாது பாருமா. தொட்ட இப்போ நாங்களாம் நல்லா தானே இருக்கிறோம். என்னது இது போய் நிறைய பேருக்கு வார்த்தை உள்ளே இருக்கிறதே கிடையாது. நான் சொல்கிறேன், வாய்ப்பே இல்லாதவனுக்கு சத்தமாக சொல்லுங்கள், வாய்ப்பே. எத்தனை செங்கடல் எத்தனை எரிகோ உன் முன்னால் தடையாக வந்தாலும் வார்த்தை இருக்கிற வாழ்க்கை எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை வருகிற வாழ்க்கையில் அற்புதம் நடக்கையா. மோசே என்ன இருக்கு? கோல் நீட்டு, வார்த்தையை பேசு, வார்த்தையை சொல்லு, அத்தனை செங்கடல் உனக்கு வழிவிடும். கர்த்தர் உன்னை நடத்துவார். நான் விசுவாசமாக சொல்லிட்டு போகிறேன், உனக்கு எதெல்லாம் தடையாக இருக்கும் இயேசுவின் நாமத்தில் அத்தனை தடைகளை கர்த்தர் உடைப்பார். அத்தனை தடைகளை கர்த்தர் நொறுக்குவார். தேவ மகிமை உன் மேலே வெளிப்படும். ஒரு ஆமென் அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா. பேதுரு நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லைப்பா. நீ இரவெல்லாம் வலைய போட்ட, ஒரு மீன் கூட அகப்படலை, இனிமேல் கிடைக்கணும் வாய்ப்பே. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறதில்ல. உங்களை பார்த்து என்னை பார்த்து இனிமேல் அங்கே நடக்க போதும் ஆனும் போதே நெருப்பு அள்ளி வாயில் போட்டணும். என்ன சிலதுங்களுக்கு சில குடும்பத்தை பற்றி சொல்கிறதுல அப்படி ஒரு பேச்சே பேசாதுங்க. சிலதே இதுலேயே காட்டிடும். தத்து அது என்னத்தான் ராகம் கற்றுன்னு வந்துக்கிறாங்களோ தெரியலையம்மா, அப்படி ஒரு கிருபை அதுங்களுக்கு. அதில் 1000 இருக்குது அப்பா. நம்மளாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆலே முடிஞ்சு போகுது. அப்படியே சுத்தண்ணி எடுத்து தொப்புன்னு மூஞ்சி மேலே என்ன பண்ணிடணும், ஊற்றிடணும். ஓடிப்போடு, இந்த பக்கமே நிற்காத பிசாசு. நான் சொல்கிறேன், உனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற இடத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. முடியாது பீட்டர், முடியாது பீட்டர், நடக்காது, ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் யார் வந்தது? சொல்லுங்க, யார் வந்தா? இயேசு வந்தார். எல்லாம் சொல்லுங்க. வலை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அலசிக்கிட்டு இருக்கிறான். வெறும் வலை. இதுவரை அவன் வாழ்க்கையில் வெறும் வலையை அலசினதே கிடையாது. அது என்னவோ தெரில, இன்றைக்கி அவன் நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, நான் வீட்டுக்கு போனால் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. என் வியாபாரிங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. என் வீட்டுக்கு 10 பைசா பாக்கெட்டில் இல்லை. என் பாக்கெட்டு வெறுமை, என் போட்டு வெறுமை, என் வலை வெறுமை, எல்லாம் வெறுமை. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் யார் வரப்போறா? ஏசு யாரு? வார்த்தை. நல்ல கவனிங்க. அவர் வந்தாரு, அவங்ககிட்ட போட்டை கேட்டாரு, போட்டில் உட்கார்ந்தாரு, பிரசங்கம் பண்ணாரு. முடிச்ச உடனே பேதுரு கொஞ்சம் உள்ள தள்ளி என்ன போடு. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ராத்திரியெல்லாம் என்ன போட்டேன்? வலை போட்டேன். ஆகிலும் ஐயா உங்க வார்த்தையை நம்பி போறேன்பா, உங்க வார்த்தையை நம்பி நான் போறேன்னு சொல்லி வார்த்தையை கேட்டு போட்டான் பாரு. வலை அளவு அப்படியே இழுக்கிறாயாம். அம்மா ஐயா, இந்த புத்தாண்டில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன் பாக்கெட்டு வெறுமையா, உன் போட்டு வெறுமையா, உன் வலை வெறுமையா? யாரெல்லாம் வெறுமைன்னு நினச்சி வந்திருக்கிறோ, இந்த வருஷம் அருமையாக உன்னை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் வெறுமை அருமையாக மாறும். வார்த்தை யாருக்குள்ளே வருதோ, வார்த்தை எங்கே விசுவாசிக்கிறியோ, வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறியோ, வார்த்தை எவ்வளவு நம்புகிறாயோ, வார்த்தையை நம்பி போ. வெறுமையாக இருக்கிறவன் வாழ்க்கை, பக்கத்தில் கையை கடனா கேட்டு, வெறுமையாக இருக்கிறவன் வாழ்க்கை அருமையாக மாறும். சொல்லு, அருமையாக மாறும். ஆமாம், பாக்கெட்டு வெறுமை, போட்டு வெறுமை, வலை வெறுமைன்னு பண்ணிகிட்டு இருந்தவனுக்கு இப்போ அருமையாக மாறி போச்சியா, வாழ்க்கை அருமையாக மாறி போச்சு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையை, உன் வெறுமை அருமையாகணும்னா நீங்களை நான் யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? வார்த்தை. சொல்லுங்கள், எது? சொல்லுங்கள், எது? இன்றைக்கி இந்த இடத்த முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் எப்படி போகணும்? வார்த்தையோட போ. வார்த்தையை நம்பு, வார்த்தையை வாசி. இந்த வருஷம் முடிவு பண்ணோம், நான் வருஷம் முடியறதுக்குள்ள நான் எதை முடிச்சிடணும்? பைபிளை. நான் ஒரு பைபிளை படித்து முடிச்சிடணும். பாரு, நீங்கள் படித்து பாரு, படித்து பாரு, என்னெல்லாம் மாறப்போகுதுன்னு பாரு.
ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். என் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா பயங்கர பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்குது. இவர் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறாரு, எனக்கு உடம்பெல்லாம் பத்திக்கின்னு எரியுது. இப்படி எதனா கேஸ் பார்த்துக்கிறீங்களா? கேஸ் கொடுத்தது லூஸுன்றதா நான் என்னன்னு சொல்கிறது? அது லூஸே இல்லையோ, எனக்கு பெரிய லாஸு. சமாதானம் போயிடுச்சு. டெய்லியே வருவான் ஒரு கான்ஸ்டபிள், ஐயா கூப்பிட்றாரு, ஐயா கூப்பிட்றாரு, ஐயா கூப்பிட்றாரு. என்னடான்னு பார்த்தா காலையில் எழுந்தோன்னே இது போயிடும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவங்க பாட்டு பாடுறாங்க, என் உடம்பெல்லாம் பத்திக்கு ஏறிது. அவர் நான் தண்ணி ஊற்றி அனுப்பி போகிறாரா? சொல்லு பார்க்கலாம். நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் பாடாமல் துதிக்காமல் ஆராதிக்காமல் என் வீட்டில் இருக்க முடியுமா? நாங்கள் இங்கே பாட்டு பண்ணால் உனக்கு அங்கே எரியுதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று நீ வந்து எங்கள் கூட ப்ரேயரில் என்ன பண்ணினோம்? எப்பா நீ பாடினா என் உடம்பெல்லாம் என்ன பண்ணுது? எரியுது. நீ ஏதாவது ஐஸ் கட்டி எதனா போட்டு எனக்கு என்ன பண்ணு, அந்த எரிச்சலை கொஞ்சம் அடக்கி விடுன்னு சொன்னால் நாங்கள் ஜெபம் பண்ணி உன் தலை மேலே கையை வச்சு உனக்குள்ளே எரியுது பாரு, அதை தண்ணி ஊற்றி நான் என்ன பண்ணிவிடுவேன்? அனுப்பிச்சிடுவேன். வரமாட்டேன்ற கேஸ் கொடுத்துட்டேன். எல்லாம் மதம் மாற்றம் பண்ணிடுறான். எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து கேலண்டர் கொடுத்துட்டு இந்த பைபிளை கொடுத்து அதுக்கு தூக்கி வந்துருச்சு. நான் அது வீட்டுக்கு கிறிஸ்மஸுக்கு போயிட்டு கேக்கு கேலண்டரு பைபிளெலாம் கொடுத்துட்டு வந்தேன் பாரு, அதை அப்படியே வாரி எடுத்துன்னு வந்துருச்சு. ஏம்மா நான் அன்னியோடு விட்டுட்டேன்ம்மா கொடுக்குறத, தெரியுமா? ஏன் நம்ம கொடுக்கணும், ஏன் அங்கே போய் நிற்கணும்? நான் நல்லதுன்னு நினச்சி கொடுத்தா அப்படியே எடுத்து இந்த பாரியா என்னை மதம் மாற்றம் பண்ணிட்டாயா, பைபிள் கொடுத்துட்டான். கேக் எங்கம்மான்னு கேட்டேன். கேலண்டர் எடுத்துன்னு வந்துட்டேன், பைபிள் எடுத்துன்னு வந்துட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டேன், நான் கொடுத்த கேக் எங்க? அதை மட்டும் மூக்கு பிடிக்க என்ன பண்ணிட்டேன்? போட்டு தள்ளிட்டிய. அதை சாப்பிட தெரியுது, இதை சாப்பிட தெரியாதா? பத்திக்கின்னு எரியுது, பத்திக்கின்னு எரியுது. சோத்தம் இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கஷ்டம். அவர் தலையை பிச்சுக்கிறார். இவர் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் அந்த அம்மா பத்தின்னு எரியுதுக்கும் இவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? அவர் என்னப்பா சொல்கிறார்? கொஞ்ச நாள் நீங்கள் பாடாமல் தான் இருங்களா சார்? அவருக்கு வேற என்ன சொல்ல முடியும்? சார் கொஞ்ச நாள் சார் கொஞ்சம் பாடாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்கன்னா நான் அது நடக்கிற விஷயமா இது? பாடாதீங்க சார், அந்த மாதிரி தான் பற்றிக்கிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு நாள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ எனக்கு பற்றிக்குது 108 வந்துட்டான். வீட்டாண்ட வந்துட்டு எதம்மா எங்கம்மா இதம்மா எங்கம்மான்றான். எரியுதுப்பா, எங்கம்மா எரியுது? உடம்பெல்லாம் எரியுது. அவனுக்கு ஒன்றும் புரியல. சரி ஏறி உள்ள நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. நம்ம எங்கள் பிலிவர் தான், எங்கள் சர்ச்சு மூப்பர் தான் அங்கே பாருங்கள் இருக்கிறாரு, அடுக்கும்பாரு ஜிஹெச்சில் எமர்ஜென்சியில். இந்த அம்மா போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாஸ்டர் ஒருத்தன் கருப்பாகிறான், அவன் ஜபம் பண்ணுறான், என் உடம்பெல்லாம். இவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓஹோ நம்ம குருநாதரை தான் போட்டு தள்ளுது. ஏன்னா கருப்பாக கலையாக்குறது நான் ஒரு ஆள் தான் அந்த பக்கத்தில். அவர் உடனே ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர் உங்கள் பக்கத்து வீட்டம்மா என்கிட்ட தான் வந்திருக்குது. என்னப்பா விஷயம்? அதுவும் 108 வந்து உடம்பு பத்திக்கின்னு எரியுதான். டாக்டர் எங்கம்மா எரியுது, எதாம்மா எரியுது, கவனிங்க. ஐயோ ஐயோ, ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தேன். ஏசப்பா இது என்ன போராட்டமாகுது எனக்கு? ஆண்டவர் சொன்னார், நீ வேதத்தை ஆரம்பத்துலேருந்து படிச்சுட்டு வா, இதை முடிக்கிறதுக்குள்ளே அதை முடிச்சிட்றான்ட்டு. கவனிங்க. அதுக்குள்ளே அந்த அம்மா எங்கேயோ மந்திரவாதி வீட்டுக்கு அப்படியே மந்திரவாதி வர்றது, வீட்டுக்குள்ளே வந்து ஏறுறது, மணி அடிக்கிறது, போடுறது, மாட்டுறது, என்னவோ பண்ணுறது, வீட்டுக்குள்ளேருந்து புகையா வெளியே என்னென்னவோ பண்ணுது அந்த அம்மா நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு. அவ்வளோ லேசில் சாவறாலாம் நம்பலாம். சோத்திரம் ஆண்டவரே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். உலகத்திலே சாவ லாபம்னு சொல்கிற ஒரே ஆள் நம்ம தான். அதனால் அது பார்க்குது, நான் ஏன்டா உனக்கு லாபமாக இருக்கிறேன், நான் போகிறேன்டான்ட்டு அது கிளம்பிடுது சாவு. கவனிங்க இல்லையா? அப்போது இது என்னென்னவோ பண்ணுச்சு, ஒன்றும் முடியல. நான் பைபிளை படிச்சுக்கிட்டே வந்தேங்க. முடிக்கிற ஸ்டேஜ் கொரோனா வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? அந்த அம்மா எந்த பக்கம் போச்சுன்னே எனக்கு தெரியல. ஓடி போயிட்டு பல வருஷம் பாருங்க. இப்போ கொரோனா வந்து எத்தனை வருஷம் ஆகுது ஆயிடுச்சுங்களா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான்
அந்த வீட்டை தேடி வந்துக்குது அந்த அம்மா. ஆனால் போன வேகம், வந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் என்ன ஆகிப்போச்சு, நடக்க முடியல, இப்படியே போகுது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும்? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. வார்த்தை வரல, செயல் இல்லை. கவனிங்க, யாருமே கண்டுக்க ஆள் இல்லை, எல்லாம் கைவிட்டாங்க. ஏன்னா எங்கே போனாலும் வாய் தான் பொழுகுது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. வீட்டில் கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு அனாதை மாதிரி கிடக்குது பக்கத்தில். இப்போ நான் எதுவும் கிட்ட போக முடியாது இல்லையா? ஏதாவது போயிட்டா கூட போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணிடும்? இப்போ நம்ம எதை கொடுக்க போனாலும் என்ன ஆகிடும்? எனக்கு விஷம் வச்சு குத்துட்டான், எனக்கு சோத்தலன்னு கூட சொல்லிடும். அதனால் பக்கத்தில் சொல்லி கவனிச்சிக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறோம். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், இதை முடிக்கிறதுக்குள்ளே கத்துறாத சைலண்ட்டாகி போச்சு. நான் சொல்கிறேன், வார்த்தை சொல்லுங்கள், வார்த்தை உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். வாய்ப்பே இல்லாதவனுக்கு என்ன வந்தது? ஆமாம், இவனுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது வெறுமை, இது வெறுமை, அந்த வெறுமை, எல்லா வெறுமையும் இப்போ என்னவா மாறிப்போச்சு? அருமையாக மாறிப்போச்சு. எதனால்? அப்போ முதல் குறிப்பு என்ன சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். 8:45 ஆயிடுச்சு. ஒரே பாயிண்ட்டு தான் சொல்லிக்கிறேன். இப்படியே ஒரு முக்காவாக போட இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது. என்ன செய்யலாம்? சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு நைட் ப்ரேயர் உட்காந்துடலாமா? ஒரு ஆள் கூட பேச்சு கூட ஆமாம் என்ன சொல்ல ஐயா? ஐயோ ஐயோ. சார் கவனிங்க, நல்லா கவனிங்க. வாய்ப்பே இல்லாதவனுக்கு சார் நம்பர் 2 வாழ்க்கையே இல்லாதவனுக்கு வார்த்தை வந்தது. சொல்லுங்க, யாருக்கு? வாழ்க்கையே இல்லாதவனுக்கு வார்த்தை வந்தது. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை காட்டி கொடுக்குற, வேகமாக காட்டி கொடுக்குற, நீங்கள் படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். யோவான் 5, இன்னும் 15 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன் இந்த பிரசங்கத்தை. கவனிங்க. யோவான் 5:5-6 வசனம். 38 வருஷம் வியாதிப்பட்டு கிடந்த ஒருவன், ஐயா வாழ்க்கையே இல்லைன்றவனுக்கு வார்த்தை. யோசித்து பாருங்களேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? ஏசு வயசு என்னப்போ? ஏசுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 30 இருக்குமா? ஒரு 31 கூட வச்சுக்கலாம். ஆனால் நோயாளிக்கு எத்தனை வயசு? ஏசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் யார்? ஏசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எங்கே வந்து படுத்துங்கிறான்? ஆமாம், பெதஸ்தானா என்ன அர்த்தம் தெரியுமா? இரக்கத்தின் வீடு. இரக்கத்தின் வீட்டில் 38 வருஷம் படுத்துங்கிறான். இரக்கம் காட்ட யாரும் இல்லை. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இரக்கத்தின் வீடு தான். ஆனால் இரக்கம் காட்ட அவனை பிடிச்சு போய் தண்ணியில் விடவோ குளத்தில் விடவோ அற்புதம் நடக்கவோ யாரும் உதவி செய்யலையா? மனைவி, பிள்ளைங்க, சொந்தம் பந்தம், பெற்றவங்க எல்லாம் கைவிட்டாச்சு. எத்தனை வருஷம்? ஒரே வருஷம் நீ ஒரே படுக்கையில் படுத்திருந்தாலும் உனக்கு என்ன வந்துடும் தெரியுமா? பெட்ஷோர் வந்துடும், முதுகெல்லாம் புண்ணாயிடும். இவன் எத்தனை வருஷம் படுத்துங்கிறான்? எத்தனை புண்ணு, எத்தனை அழுக்கு, எத்தனை நாற்றம், எத்தனை வேதனை, எத்தனை அவமானம், எத்தனை பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அத்தனை நிலைமையில படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனை தேடி யார் வந்தது? சத்தமா சொல்லுங்க, யார் வந்தது? வார்த்தை வந்தது பிரதர். இயேசு அவனிடத்தில் வந்து அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். என்ன வந்தது? வாழ்க்கையே இல்லாதவனுக்கு வார்த்தை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, வார்த்தை வந்தது. நடந்தது என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையே மாற்றி போட்டுடுச்சு. எந்த மனைவி இவர் இனிமேல் வரமாட்டார், எந்த புள்ள இனிமேல் எங்கள் அப்பா வரமாட்டார், அவ்வளோதான் அங்கேயே செத்துருவார், கார்பரேஷன்கார வாரி போட்டுருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வீட்டுக்கு திடீர்னு வந்து என்ன பண்ணுறாரு? இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு வாயே வரல. நீ எப்படிடா எப்பா உயிரோடு எழும்பி வந்துட்ட? ஒன்றுமே புரியல. என்ன நடந்தது? வார்த்தை. வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி அழுதவனுக்கு அவன் எத்தனை முறை அழுதுருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவரே, நான் இன்னும் உயிரோடு இருக்கணுமா? இந்த நாற்றத்தில் இருக்கணுமா? கைவிடப்பட்ட நிலையில் கிடக்கிற நான் இருக்கிறத விட சாகிறதே எனக்கு என்னத்துக்கு இந்த வாழ்க்கை? எனக்கு இது பொழப்பு? ஐயோ, நான் நாரி கிடக்கிறேன், நான் வேதனையில் கிடக்கிறேன், நான் அழுகி கிடக்கிறேன், நான் செத்தா நல்லா இருக்குமேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த வாழ்க்கையே இல்லாதவனுக்கு என்ன வந்தது? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வாழ்க்கையே இல்லாதவனுக்கு வார்த்தை வருமானால் இன்றைக்கி இந்த மாலை வேளையில் நான் ஏன் தான் வாழறேன்னு எனக்கே தெரியல பாஸ்டர். மேலே சிரிக்கிறேன், உள்ள அழறேன். என் தலையணை கண்ணீரால் நனைகிறது. என் கடன் பிரச்சனையை நினச்சா அழ வருது.
என் புருஷனை நினச்சா அழ வருது, என் பிள்ளைங்களை நினச்சா அழ வருது, என் குடும்பத்தை நினச்சா அழ வருது, நாளை தினத்தை நினச்சா அழ வருது. நான் எப்படி குடும்பத்தை நடத்த போகிறேன்னு தெரியல, நான் எப்படி இந்த நிலைமையை சமாளிக்க போகிறேன்னு தெரியல, நான் எப்படி இந்த கடனை அடைக்க போகிறேன்னு தெரியல, எனக்கு இந்த நோய் எப்படி குணமாக போகுதுன்னு தெரியல, நான் ஏன் வாழறேனே எனக்கு புரியல பாஸ்டர். வாழ்க்கையே இல்லாதவனுக்கு வார்த்தை. சபையே, நீ எந்த நிலையில் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாலும், இன்னைக்கு இந்த ஆச்சரியத்தின் மாலையில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வந்திருக்கிற உன்னை தேடிதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. என் ஏசப்பா உன்னை தேடி வராரு, அவர் வார்த்தை உன்னை தேடி வருது, அவர் வல்லமை உன்னை தேடி வருது, அவர் மகிமை உன்னை தேடி வருது. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவாரு. வாழ்க்கையே இல்லாத ரூத்துக்கு, வாழ்க்கையே இல்லாத எஸ்தருக்கு ஒரு அற்புதம் நடக்குமானால், உனக்கு எனக்கும் கர்த்தர் இந்த 25ல் நடத்துவாரு. சொல்லுங்க, நடத்துவாரு. சத்தமா சொல்லுங்க, நடத்துவாரு. முதல் குறிப்பு என்ன? இரண்டாவது குறிப்பு என்ன? மூன்றாவது, வனாந்தரத்தில் உள்ளவனுக்கு வார்த்தை வந்தது. சபையே, வனாந்தரத்தில் உள்ளவளுக்கு வார்த்தை வந்தது. யார் அந்த வனாந்தர பெண்? ஆகார். வனாந்தர வாழ்க்கை தான். உதவி செய்ய யார் இல்லை, ஆறுதல் சொல்ல யார் இல்லை, அடைக்கலம் கொடுக்க யார் இல்லை. வனாந்தரத்தில் நிற்கிறா, தனிமையில் நிற்கிறா, அனாதியா நிற்கிறா, திக்கற்று கிடக்கிறா. பைபிள் சொல்லுது, யோவான் 14:14, உன்னை திக்கற்றவனாய், 14:18 சொல்றார், உன்னை திக்கற்றவனாய் நான் விட மாட்டேன். நீ திக்கற்ற பிள்ளைன்னு சொல்லாத, அனாதன்னு சொல்லாத. இயேசு உயிரோடு இருக்கிற வரை நீ நானும் யார் இல்லை. பக்கத்தில் கைப்பிடிச்சல, இயேசு உயிரோடு இருக்கிற நீ நானும் யார் இல்லை. வனாந்தரம் தான். ஆனால் உன் வனாந்தரத்தை கர்த்தர் வயல்வெளியாக்க சொன்னல. 100 பேர் இருக்கிற சபையை விட்டுட்டு, அந்த ஊரை விட்டுட்டு நான் வரும்போது என் வாழ்க்கை என்ன தெரியுமா? வனாந்தரம். அதனால தான் அந்த பாட்டை எழுதினேன், யாரும் இல்லை என்று நான் எழுத போது. வனாந்தரத்தில் வந்துட்டேயா, வனாந்தரத்தில் நிற்கிறையா, நான் இனி எங்கே போவேன்? என் சொந்த ஊர் திருவள்ளூருக்கே போயிடலாமா? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, வேலூர் பட்டணத்தில் உன்னை வச்சு நான் உயர்த்துவேன். பஸ்ஸை விட்டு கீழே இறங்குன்னாரு, இறங்கிட்டேன். ஒரு சகோதரன் என் தோல் மேலே கையை வச்சார். திரும்பி பார்க்குறேன், சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு அட்டெண்டர். ஐயா, நீங்கள் ஊழியக்காரர் தானே? ஆமாம். ஆண்டவர் என்னவோ தெரியல, என்னை இந்த பக்கம் அனுப்புனார், உங்களை பார்க்கத்தான், என் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அதை போல் நின்றுக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிது. வேலூரில் என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டில் எனக்கு அவர் வச்சுருந்த ரசம் சாதத்தை எனக்கு கொடுத்தாரு. 2000 என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் படுக்கிற மண் தர நான் படுத்துட்டேன். விட்டுட்டு வந்த விசுவாசிங்க ஞாபகமே வருது. ஐயோ, அந்த ஊருக்காரெல்லாம் என்ன சேர்ந்து அடிக்க வந்தானுங்களே, என்னை ஆண்டவர் அந்த ஊருக்குள்ளே நிற்க வைக்கலையே, என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரேன்னு ஒரு பெரிய பாரம், கண்ணீர். ஆனால் ஏசப்பா எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார். அல்லேலூயா. காலையில் அந்த பிரதர் என்னை எழுப்பி தூக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டை எனக்கு காட்டுறாரு. ஒரு பெரிய பங்களா, ஆனால் அது எல்லாரும் பேய் பங்களான்னாங்க. அந்த வீட்டுக்கெல்லாம் யாரும் வாசம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொண்டு போய் அந்த வீட்டில் தான் வச்சார். பேய்க்கு எனக்கு தெரியாது, எனக்கும் பேய் தெரியாது. ஆனால் 2 பேரும் குடும்பம் நடத்தியிருந்தோம். அல்லேலூயா. அந்த வீட்டில் வச்சு தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். வேலூர் பட்டணத்தில் என் ஊழியம் தொடங்குச்சு. எந்த வீட்டில்? நல்ல பேய் தொந்தரவே பண்ணுறது இல்லை என்ன. இன்னும் சொல்ல போனால் சில ஆத்மாவெல்லாம் அதான் கொடுத்துச்சு எனக்கு. இங்கேருந்து அங்கே போவோம், திடீர்னு ஒரு சத்தம், கத்துற சத்தம் கேட்கும். அப்பயே நான் தெரிஞ்சுப்பேன், ஆஹா பலானம் வந்துட்டான் போலகுது. உடனே நான் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் இங்கே வாங்க, என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிச்சு. இங்கே இருக்கிற ஆள் அங்கே ஏன் போச்சுன்னு யோசிப்பேன். சரி, ஏதோ நமக்கு ஒரு நல்லது பண்ண தான் போய்க்குது. நேராக போகிறது, பேயை ஓட்டுறது. வா சர்ச்சுக்கு. எத்தனை நாள் வரணும்? 27 வாரம் வரணும். அவன் சொன்னால் மட்டும் கேட்குறல்ல, ஒரே ஐடியா 27. அவ்வளோ நாள். சரி 21 வாரம் வா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். எனக்கு நம்பிக்கை 21 வாரம் வந்துட்டா ரட்சிக்கப்பட்டுருவாங்க.
அதனால் சொல்லிடுது 21 வாரம் வா, சரி சாமி வந்துடுறேன். அப்படி ஆரம்பித்த ஊழியம்தான் இன்றைக்கி கர்த்தர் மிகப்பெரிய சபை, நூற்றுக்கணக்கான ஜனங்களை தந்து, ஊழியத்தை தந்து, உடன் ஊழியர்களை தந்து, இல்லையா, சபையை கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார். எத்தனை பட்டணங்களுக்கு தேவ வார்த்தையை சொல்ல கர்த்தர் நடத்திட்டு போகிறார். நான் சொல்கிறேன், வனாந்தரத்தில் இருந்தாலும் வார்த்தை வருமானால் உன் வாழ்க்கை வயல்வெளியா. சொல்லுங்கள், என்னவா மாறிடும்? கர்த்தர் அற்புதமான ஆசீர்வாதமான கிருபையை தேவன் தந்து, நல்ல வாழ்க்கையை தந்து, மனைவி பிள்ளைகளை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து, கர்த்தர் ஆசீர்வாதமாக ஊழியத்தை நடத்த வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா. நேரம் இல்லை, நான் முடிச்சிடறேன். வனாந்தரத்தில் உள்ளவனுக்கு என்ன வந்தது? வார்த்தை வந்தது. முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? வாய்ப்பே இல்லாதவனுக்கு வார்த்தை வந்தது. ரெண்டாவது குறிப்பு, வாழ்க்கையே இல்லாதவனுக்கு வார்த்தை வந்தது. மூணாவது குறிப்பு, வனாந்தரத்தில் உள்ளவனுக்கு வார்த்தை. ஆகார் வனாந்தரத்தில் நிற்கிறா, என்ன பண்ணுறது தெரியல, எங்கே போகிறது தெரியல, குழந்தை சாக போகுது, என்ன பண்ணுறது கன்ஃபியூஷன் இருக்கிறா. ஆனால் யார் மறந்தாலும் அப்பா மறக்கலை. வானத்திலேருந்து கூப்பிடுறாரு, ஆகாரே நீ எங்கே போகிறா? என்ன வந்துச்சு? வார்த்தை. வனாந்தரத்தில் வார்த்தை வந்த உடனே மனுஷன் கொடுத்தது துருத்தி தண்ணி, என் அப்பா கொடுத்தது துறவு தண்ணி. கையை தட்டி, நல்லா கையை தட்டி. ஆமாம், மனுஷன் உனக்கு எவ்வளவு தந்தாலும் அது எவ்வளவு தான்? துருத்தி தான். ஆனால் என் அப்பா தந்தார்னா துறவு தான். பக்கத்தில் கையை பிடிச்சி, துருத்தி வேணுமா துறவு வேணுமா? உன் வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றுவாரியா? உன் வனாந்தர வயல்வெளியா மாறையா? உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படையா? நீ பெருகுவாய்னு சொன்னாரியா? உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரியா? ஒரு ஆமென் அல்லேலூயா. ஆபிரகாம் எப்பவுமே ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா? ஆபிரகாம் விசுவாசத்தில் ஒரு பக்கம் சூப்பரான ஆளு தான், ஆனால் இன்னொரு பக்கம் பண்டாட்டியை அனுப்பணும் போது அனுப்பிட்டான். அனுப்பும்போது இந்த அம்மா 10 ரூபா கையில் வச்சுக்கோ, நீ போகிற இடத்துல எதனா கடையில் வாங்கி சாப்பிடு, இந்த குழந்தைக்கும் பண்ணு கிண்ணு ரொட்டி எதனா என்ன பண்ண வாங்கி கொடு, பாலுக்கு அடிச்சனா வாங்கி கொடு. கொடுத்துருக்கலாமா இல்லைவா? சொல்லுங்கள், கொடுத்துருக்கலாமா வேணாவா? பைபிள் அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? சீமான். எந்த சீமான்? நான் சொல்கிறது ஆபிரகாம் சீமான். அவர் யார்? சீமானாக இருந்தார். அப்போது சாராளம்மா யார்? சீமாட்டி. இவர் சீமானு, அந்த சீமாட்டி. சீமானாக இருந்தவன் பூமி என்ன பண்ணலையா? அவ்வளோ சொத்து வச்சுக்கிறவன், இந்தாடா எப்பா ஒரு 10 சவரம் எடுத்துன்னு போயிடு, நான் உனக்கு தாலி கட்டினது உண்மை தான், இவன் பேச்சு கேட்டு கட்டிவிட்டேன் தெரியாமல் இல்லை, கட்டிட்டேன். இப்போ தான் தெரியுது என் நிலமை என்ன மோசமான நிலமைன்னு. உன்னை நான் அனுப்பணும்னு விரும்பலை, ஆனால் அவத்தான் என்ன பண்ணுறா, அனுப்புன்றா. ஒரு 10 சவரத்தை எடுத்துன்னு போயிடுன்னு கொடுத்துருப்பானா? கொடுக்கலை. தண்ணியை கொடுத்துட்டு 2 அப்பத்தை கொடுத்துட்டு போன்ட்டான். நல்ல கவனிங்க, பொண்ணும் வெள்ளி இருக்கிற ஆபிரகாம் கொடுக்கல. ஆனால் ஆகாரை சந்தித்த தெய்வம் எங்கே கொண்டு வந்து வச்சார் தெரியுமா? ஆவிலா. எல்லாரும் சொல்லுங்க, எங்கே படிச்சிருக்கிறீங்க? ஆவிலா எங்கே படிச்சிங்க? பைபிளை படித்தா தானே. ஆவிலாவில் என்ன விளையும்? சத்தமாக சொல்லுங்கள், என்ன விளையும்? 10 சவரம் கொடுக்க முடியாத ஆபிரகாம், ஆனால் கர்த்தர் கொண்டு போய் வச்ச இடம் எங்கே தெரியுமா? பொண்ணு விளையிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான். நல்லா கையை தட்டி. உன்னை எப்பெல்லாம் மனுஷன் மறக்கிறானோ என் கர்த்தர் மறக்க மாட்டாரியா? உன் வாழ்க்கை வனாந்தரத்தில் வந்துடுச்சு நீ நினைக்காத. ஐயோ என் குடும்பம் வனாந்தரம், என் புள்ள வனாந்தரம், என் நிலைமை வனாந்தரம் நினைக்காத. வனாந்தரத்தையும் வயல்வெளி ஆக்குகிற தேவனுடைய வார்த்தை உனக்கு உண்டு. இந்த புத்தாண்டில் கர்த்தர் சொல்றார், வார்த்தை வந்தது. முதலாவது வாய்ப்பே இல்லாதவனுக்கு, ரெண்டாவது வாழ்க்கையே இல்லாதவனுக்கு, மூணாவது வனாந்தரத்தில் உள்ளவனுக்கு, நாலாவது வழியே தெரியாதவனுக்கு வார்த்தை. சாஸ்திரிங்க கிளம்பிட்டானுங்க, ஆனால் என்ன தெரியல? வழி தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிப்பட்டவனுக்கு நட்சத்திரம் வழிகாட்டினது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு எனக்கு இந்த உலகத்தில் பிறந்து வந்த ஒரு நட்சத்திரம் வார்த்தையாகிய இயேசு. வழியே தெரியாத சாஸ்திரிகளுக்கு வார்த்தை வழிகாட்டியது. சொல்லுங்க பார்க்கலாம், எது வழிகாட்டியது? அதனால தான் நம்ம வீட்டிலலாம் என்ன மாற்றோம்? யார் அந்த ஸ்டாரு? சூப்பர் ஸ்டாரா? எந்த ஸ்டாரை மாட்டிகிட்டு இருக்கிறோம்?
இயேசு ஸ்டார். சொல்லுங்க, என்ன ஸ்டாரு? அவர் தான் வார்த்தையா வந்தவர், அவர் தான் நட்சத்திரமா வந்தவர், அவர் தான் வெளிச்சமா வந்தவர். அந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த ஒளி வழியே தெரியாதவங்களுக்கு என்ன காட்டுச்சா? இந்த ஆண்டு நான் எப்படி நடத்த போகிறேன், இந்த ஆண்டு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஆண்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வழி தெரியலன்னு நினச்சி இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பேன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு ஒரு வழியை கர்த்தர் உருவாக்க போகிறார். வழியே தெரியாத உனக்கு தான் வார்த்தை வரப்போகுது. வழியே தெரியாத உனக்கு தான் ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உனக்குன்னு ஒரு புது வழி, உனக்குன்னு ஒரு பெரிய வழி, உனக்கான ஒரு அற்புத வழி, உனக்கான ஒரு ஆச்சரியமான வழி, உனக்கான ஒரு நன்மையின் வழியை கர்த்தர் உண்டாக்குவார். நீ சேரப்போகிற கானானை உன் கண்கள் காணும். உனக்கான வழியை உண்டாக்கி எரிகோவை உடைச்சி செங்கடலை பிளந்து மாறாவை மதுரமாக்கி நீ போய் சேர வேண்டிய கானானுக்குள்ள உன கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பா. இந்த ஆண்டு முடிவதற்குள்ள உன்னுடைய கானானை நீ காண்பாய், உன் அற்புதத்தை நீ காண்பாய், உன் நன்மையை நீ காண்பாய், உன் ஆச்சரியத்தை நீ காண்பாய், அவனுடைய ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். சபையே, வார்த்தை வந்தது. கண்ணை மூடலாமா? அப்படியே கண்களை முடியும். சின்ன ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு பேசின வார்த்தை எனக்காக தம்பா. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? எனக்காக தம்பா, எனக்காக தம்பா, என்னோடு கூட பேசுனீங்களப்பா. ஏசப்பா, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எந்த மனுஷனையும் நான் நம்புறது இல்லைப்பா, உங்களை மாத்திரம் நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. தகப்பனே, என் தலைமையில் உங்கள் கையை வைங்கப்பா. ஆண்டவரைப்பா சொல்லுங்க, உங்கள் கரத்தை என் தலைமையில் வைங்கப்பா. வேற எந்த கரமும் என் தலைமையில் வர வேணாம், உங்கள் கரம் மட்டும் என் தலைமையில் வரட்டும். சொல்லுங்க, என்னை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. 4 குறிப்பு இன்னைக்கு எனக்காக தந்தீங்கப்பா. வாய்ப்பே இல்லைன்னு வந்திருக்கிறம்பா. இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம்